இந்த வாரம் வெற்றி கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும், மனதில் தெளிவு உண்டாகும், ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும், அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும், தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும், தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும், குடும்ப வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்குவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்க தெளிவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவார்கள். வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும். சித்திரை 3-4 பாதங்கள். செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணப்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைவருடன் அமர்ந்து பேசி தீர்வு எடுங்கள், அது உங்களுக்கு மிகவும் நல்லது. சுவாதி. இனம் புரியாத கவலை மனதில் குறைகொண்டே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்போது உள்ள வேலையை மட்டும் கவனித்து வாருங்கள். எதிலும் நிதானத்துடன் முடிவெடுங்கள். விசாகம் 1-2-3 பாதங்கள். இந்த வாரம் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். சகோதர சகோதரிகள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பார்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பரிகாரம்: தினமும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்தில் சென்று வழிபட உங்கள் மனதில் இருந்த கலக்கங்கள் நீங்கும்.